ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரெகுலர் வேர்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் வேர்போட இடி சேர்த்தோம்னா பாஸ்ட் வேர்பும் கிடச்சிரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் கிடச்சிரும். அதை தான் நம்ம ரெகுலர் வேர்புன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ். வாக், இதோட இடி மட்டும் சேர்க்குறோம், பாஸ்ட் டென்ஸ் வேர்பு கிடச்சிருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் கிடச்சிருது. இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் வெர்போட இடி சேர்த்தா பாஸ்ட் வெர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பும் கிடச்சிடும். அந்த மாதிரி வெர்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெகுலர் வெர்புன்னு சொல்கிறோம். இந்த ரெகுலர் வெர்பில் எண்டிங் வந்து ஈல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈல முடிஞ்சதுன்னா நம்ம இடி சேர்க்க வேணாம், டி மட்டும் சேர்த்தா போகணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஸ்மைல், இங்கே ஸ்மைல்டு, டி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதே போல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் டி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். வெர்புக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்ப்போம். டாக், டாக்டு, டாக்டு, இடி மட்டும் சேர்க்குறோம். ஜம்ப்பு, இது ப்ரெசன்ட் வேர்பு, ஜம்ப்டு, ஜம்ப்டு. குக்கு, இங்கே பர்ஸ் வேர்புனா குக்கு, குக்குடு, குக்குடு. வெயிட், வெயிட்டட், வெயிட்டட். அதாவது ஒரு பேஸ் வேர்போட இடி மட்டும் சேர்த்தா பாஸ்ட் வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் கிடைக்கும். அந்த மாதிரி வேர்பை என்னன்னு சொல்லுவோம், ரெகுலர் வேர்புன்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஓப்பன், ஓப்பன் இது எப்படி பாஸ்ட் ஃபார்மாக மாற்றுறது, ஓப்பன்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஓப்பன்டு தான் வரும். ஸ்மைல், ஸ்மைல்டு, இடி சேர்த்தாச்சு. லிசன், லிசன்டு. குக், குக்குடு. க்ளீன், cleaned. Dance, danced. Help, helped. Helped. Wait, waited.